அதாங்க பைக்ரா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சுங்க. குரங்கு பையா அம்மாட்டுக்கு ரோட்டில் ஓடுறாங்க. சாரி, பைக்ரா ஓடையிலேருந்து கிளம்பிட்டோங்க, அப்படி தான் சொல்லணும். நல்லா இருக்கு, ரசிக்கலாம், நல்ல பிளேஸ் தான். ஆனால் ஃபால்ஸுன்னு நிறைய பேர் ஃபால்ஸுன்னு சொன்னாலே மேலேருந்து கொட்டுறது தான் அப்படின்னு நினப்போம். அதான் அப்படி தான் பார்த்துருப்போம், எல்லாம் நமக்கு எல்லாம் அப்படி தான் பழக்கமாகிருக்கும். ஆனால் இது அப்படியே ஒரு ரிவர் மாதிரி இப்போ ஓடுதுங்க. அங்கங்கே பாறை இருக்கனால கொஞ்சம் கீழே இருக்கனால அது லைட்டாக அப்படியே அப் டவுன் ஆகி அப்படியே போய்கிட்டே இருக்குது, ஃப்ளோ ஆகி. அங்கே வருங்க குரங்கு பையன். அட்டாடா, ரோடு செம்மையாக இருக்குங்க, சொல்லி வாய முடியல. நடுவில் ஒரு பள்ளம். உள்ள வந்துடாதீங்கடா. இந்த சைடு பாருங்க வியூஸை பாருங்க கைஸ், செம்மையாக இருக்கு. ஆஹா, என்ன மாதிரி இருக்குங்க. சொர்க்கங்க, எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க கைஸ் வியூஸை. ஓ மை காட், செதுக்கியிருக்கிறான் கடவுள் பிளேஸ் எல்லாம். ஆஹா, செம்ம கார்னரிங் பண்ணலாம். இங்கே பாருங்க, அடாடா பையன் படுக்கிறான். ஆஹா ஆஹா, அடுத்து ஒரு பெண்டு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. கவனிக்கவே இல்லைங்க, நான் பாட்டுக்கு வேடிக்கை பாட்டு திடீர்னு பெட்டு வந்துருச்சு. ரோடு செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்லா கார்னரிங் பண்ணலாம், நம்ம ஆட்டுக்கு போகலாங்க கார்னரிங் பண்ணிட்டு. கடவுளே, அனிமல்ஸ் இருக்கணும், மூணாறு மாதிரி ஆயிடக்கூடாதுங்க. மெயினாக அந்த ஃபாரஸ்ட்டு, அந்த அனிமல்ஸ் உள்ள அந்த ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. உண்மையிலே பைக்கர்ஸுக்கு இந்த ரூட்டு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ரூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாக, செம்மையாக இருக்குங்க. கார்னரிங் பண்ணுறதுக்கும் சரி, ரோடுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்குன்னு தான் தெரிலங்க. நான் ரொம்ப நாளாக வருஷ கணக்கில் ஆயிடுச்சுங்க இந்த ரூட்டில் போய். அப்போ ஃப்ரெண்டு பைக்கில், அப்போல்லாம் நம்மள்ட்ட பைக் இல்லைங்க. நான் சொன்னாலங்க, பல நாள் கனவு இதெல்லாம். நம்மளும் பைக் எடுத்துகிட்டு வ்ளாக் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு. ஃபைனலி இதெல்லாம் நடந்துருச்சு. இதெல்லாம் நடக்குமான்னு பார்த்தனே, நடந்துருச்சே, நடந்துட்டு இருக்கே, அப்படி தான் சொல்லணும். அடாடாடாடாடா, ரோட பாருங்க காய்ஸ், இங்கே பாருங்க. செம்மையாக இருக்குங்க. ஒரு சில மரம் ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஒரு 3 பேராவது தேவை அதை கட்டி பிடிக்கிறதுனா. என்னங்க, இவ்வளோ நேரம் ரோடு நல்லா தான் இருந்தது, ரோடு போக கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. நமக்கு தார் ரோடு தாங்க நல்லாயிருக்கும், இந்த ரோடுலாம் வேணாங்க. வந்துட்டான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக இருக்கணும். நேற்று வரும்போது அப்படித்தாங்க,
அடிக்கிற குளிருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். யாருங்க சொன்னா குளிராக இருந்தால் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, மலையில் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு? நம்ம இஷ்டங்க. போகும்போது ஒரு டைம் முதுமலை என்ட்ராகும் போதே ஒரு டைம் கேட்டுருவோங்க செக் போஸ்ட்லேயே எத்தனை மணி வரணும் அலௌடுன்னு. ஏன்னா 6 மணி ஓகே, இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். குணா என்ட்ராயிட்டோம். இங்கே பாருங்க, முதுமலை புலிகள் காப்பகம். ஐயோ ஸ்பீட் பிரேக்கரை பார்க்குறேங்க. புலிகள் காப்பகம். இதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஃபாரஸ்ட்டு தான். சார் எத்தனை மணி திருப்பி எத்தனை மணி வரேங்க சார் அலௌடு அங்கே? இங்கேருந்து ஊட்டி தாங்க சார். அப்படிங்களா? இதுக்கு டைமிங் எதுவும் இருக்குங்களா சார்? டைமிங் எதுவும் இருக்குங்களா? இங்கே என்னன்னா 8:30 மணி ஆனால் எல்லாம் க்ளோஸ் ஆயிரும். ரோடு எல்லாமே 8 மணிக்குங்களா? எல்லா ரோடும் க்ளோஸ் ஆயிரும். அப்படியா? சரிங்க சார். ஓகேங்க சார். நீங்கள் இப்போ போயிட்டு அப்படியே மஃபனகுடி போய் அப்படியே ஊட்டி போயிடலாம். ஓகே சார். இங்கேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் போனீங்கன்னா ரைட்டு. சரிங்க சார். ரைட் கட் பண்ணி ஃபுல்லாக காடு தான். சரிங்க சார். மசூடி ஆனால் ஃபுல்லாக சஃபாரி கிபாரி எல்லாம் இருக்குது. அதை பார்த்து ஊட்டி ஏரியா. சரிங்க சார். ஓகே சார். இதில் வர வேண்டாம். ஓகேங்க சார். தேங்க்யூ. அங்கேருந்து 29 கிலோமீட்டர் தான். நீங்கள் ரிட்டர்ன் வந்தால் மறுபடியும் 60 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். 8 மணிக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படின்னாங்க. 8 மணினா அங்கே முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது ஃபுல்லாக அவ்வளோதான், அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபுல்லாக காடு தான். பார் வரைக்கும் போவோம். நம்ம இப்போ கரெக்டாக ஈவினிங் டைம் வந்திருக்கேங்க. இங்கே பாருங்க, மான் 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 மான். ஓ புள்ளிமான் செம்மங்க. சா கொஞ்சம் மெதுவாக வந்திருக்கலாம் மானை பார்க்கும்போது. முன்னாடியே பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன் பக்கத்தில் போனேன். இந்த பக்கம் பார்த்து திரும்பினா மான் நிற்கிதுங்க. மான் பார்த்தீங்களா? நான் இங்கிட்டு பார்க்குறேன் புள்ளிமான். அப்புறம் மறுபடியும் தான் ஸ்லோ பண்ணேன். ஓகேங்க, இப்போ எங்களோட பிளான் அப்படியே 2 பேரும் மெது. கண்டிப்பாக சிறுத்தை இருக்குண்ணா, நான் பார்த்துருக்குறேண்ணே. ஓகே, ஒரு அனிமல் பார்த்தாச்சு, மான் பார்த்தாச்சுங்க. நம்ம இப்போ மெதுவாக தாங்க போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம எந்த ஒரு டெஸ்டினேஷன் நமக்கு கிடையாதுங்க. நம்மளோட டெஸ்டினேஷனே முதுமலை ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான். யானையை பார்க்கணுமே, மானை பாட்டங்க. இங்கே மான் வந்து ரொம்ப, நான் போன டைம் வரும்போதே நிறையா கூட்டமாக இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா குரங்குகள்லாம் இருக்கும். இதான் சொல்லிட்டு வந்தேங்க. என்னென்னா மதிய டயத்துலலாம் சிங்கம்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கும். எல்லாம் தூங்குகிற டைமுங்க. ஈவினிங் டைம் கொஞ்சம் வெளியே வரும். நம்ம இப்படி பார்த்துட்டு முன்னாடி மட்டும் பார்த்துட்டு இப்படியே மெதுவாக போய்கிட்டு இருக்கேங்க. பின்னாடி இருந்து ஏதாவது வந்து விரட்டிட்டு வந்தது அப்படின்னா புலி எதுவுமே தெரியாதுங்க. சங்கு தான் நமக்கு. இந்த காட்டுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பைக்கில் போகும்போது நம்மளும் போகணும் நம்ம பைக்கில் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுங்க. ஃபைனலி நிறைவேறிடுச்சு. நல்லா இருக்குங்க அந்த ஃபீலு. பாருங்கள், சைடு மிரரில் பாருங்கள், பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டுற வரைக்கும் இந்த வண்டியும் வரலைங்க. பாருங்கள் சைடு மிரரில். முன்னாடி மட்டும் ஒரு கார் போய்கிட்டு இருக்குங்க. நாங்கள் 2 பேர் தான் போய்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அட்வென்ச்சர் வேணும் அப்படின்னா அந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. நான் ஆல்ரெடி வந்திருக்கிறேன், இல்லைன்னா எனக்கு தெரியாது. சப்போஸ் நான் வராமல் இந்த ரூட்டு யாராவது சொல்லியிருந்தா கூட என்னத்தை போகணும், சும்மா ஃபாரஸ்ட் தானே அப்படின்ற மாதிரி இந்த பிளேஸை ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு தெரியும் இந்த பிளேஸை பற்றி. அதனாலேயே மறுபடியும் இதே ரூட்டில், அதுக்கும் ஆசை இந்த ரூட்டில் நம்ம பைக்கில் போகணுன்னு. இங்கே பாருங்கள் மான், குணா மான் மேலே கூட்டமாக மேயுதுங்க. ஆஹா,
காட்டு எருமை ஃபோட்டோ போட்டிருக்கிறாங்கங்க. ஒரு அண்ணா கார் நிப்பாட்டி இருக்கிறது. இங்கே பாருங்கள், 2 குரங்கு பசங்க வித்தை காட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. கயத்து மேலே நடக்கிறாங்கோ. ஆஹா, இப்போ தான் குரங்கு கூட்டங்கள் வருதுங்க. அங்கே ஒரு மயில் இருக்கு. அடிச்சிருங்க. இங்கே பாருங்க மானு. ஆஹா, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க படுத்து கிடக்குதுங்க எல்லாம். குணா எல்லாம் தூங்குது குணா. படுத்துட்டு இருக்கு பாருங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு. பாருங்க கைஸ், அடாடா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. அங்கே பாருங்க, இங்கே மானா, இங்கே பாருங்க கொம்பு வச்சு ஒரு மான் இருக்குது. இங்கே பாருங்க குட்டி, இங்கே பாருங்க மயில். ஐயோ, மயில், குரங்கு, இங்கே பாருங்க பக்கத்தில். இங்கே பாருங்க, எவ்வளோ பக்கத்தில். இங்கே பாருங்க, இங்கே மேய்ச்சிக்கிட்டு இருந்ததுக்குண்ணா மயிலெலாம் பறக்காமல் கிடக்கு. காய்ஸ் இங்கே பாருங்கள், யானை போகுதுங்க. நாங்கள் மானை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள் யானை. இருங்க பக்கத்தை போய் காட்டுறேன். இங்கே ஒரு அண்ணா உட்காந்துருக்காருங்க பயம் இல்லாமல். அங்கே பாருங்கள் குணா, வளர்க்குற யானை குணா, வளர்க்குற யானைங்க. ஆனால் தந்தத்தோடு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் தந்தத்தோடு இருக்குது. அவர் பேர் என்ன, பாகண்ணா. தந்தத்தை பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்கணும். சரி, நான் தான் என்னடா அந்த அண்ணன் பயப்படாமல் உட்காந்துருக்கிறேன்னு பார்த்தோம். நாங்களும் ஃபோட்டோ எடுத்துருந்தோம்மா, திடீர்னு யானையை பார்த்தோன்னா யானை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வேகமாக எடுத்தாச்சுங்க. ஓகே, யானையும் பார்த்துட்டோம். நம்ம லிஸ்ட்டில் யானை வந்துருச்சு, மான் வந்துருச்சு. குரங்கு வழக்கமாக பார்க்குறது தான். ஆனால் அங்கே ஒரு எங்கே காட்டு எருமைங்க. இங்கே பாருங்கள் காட்டு எருமை ஓடுது பாருங்க. அங்கே பாருங்க ஓடுது பாருங்க காட்டு எருமை. 2 ஓடுதுங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இங்கே பாருங்க. ஆனால் அந்த ரோடை தாவி குதிச்சு ஓடிச்சுங்க. இங்கே பாருங்க. ஓ மை காட், அதோட மசில்ஸ் எல்லாம் பாருங்க. ஆத்தாடி, இங்கேருந்து தாவி குதிச்சு போச்சுங்க. ஓகேங்க, நம்ம லிஸ்ட்டில் அடுத்து ஒன்று அதுதான் சொல்லிட்டு வந்தேன். நம்ம லிஸ்ட்டில் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு. நம்ம லிஸ்ட்டில் இப்போ யானையும் பார்த்தாச்சுங்க. நம்ம லிஸ்ட்டில் இப்போ காட்டெருமையை பார்த்தோம். 2 காட்டெருமை அப்படியே தாவி குதிச்சு ஓடிச்சுங்க அந்த ரோட்டில். ஏன்னா அந்த வண்டி சவுண்டுக்கெலாம் அது பயந்து போயிருக்கும் போல இருக்குங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடிச்சு. புலிகளே வந்துடாம. புலிக்கு தாங்க கொஞ்சம் பயம். ஓகே, ஒத்து வருமா, அதுதான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணது ஒத்துன்னு எனக்கு இந்த ரூட்டை சூஸ் பண்ணும்போதே தெரியுங்க. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல வேலை கொஞ்சம் நம்ம வேகமாக ஸ்பீடாக போயிருந்தாலோ, இல்லை லேட்டாக வந்திருந்தாலோ, இல்லை நம்ம அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்காமல் வந்திருந்தாலோ, மான்லாம் இருந்துச்சுலங்க, அங்கே ஃபோட்டோ எடுக்காமல் வந்திருந்தோம்னா நம்ம இந்த காட்டெருமையை மிஸ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. அதோட மசில்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க. ஒரு பாடி பில்டருக்கு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி நல்லா அப்படியே டைஸ்லாம் செம்மையாக இருந்ததுங்க. அதுக்கு எதுக்கு இந்த போஸ்ட் மார்க் வச்சுருக்குறாங்க, இங்கே லைன்லாம் வச்சுருக்காங்கங்க, இபி லைன் பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டாக மூடிருக்காங்க பாருங்கள். ஒருவேளை லேம்பெல்லாம் போட போகிறாங்களோ, போட்டுட்டு நைட் டைமில் அலோவ் பண்ண போகிறாங்களோ இருக்கலாம். அப்படிலாம் இருந்தால் செம்மையாக இருக்குங்க. அந்த நைட் டைமில் ரொம்ப டேஞ்சருங்க. இங்கே பாருங்கள், என்ன ஸ்கூலா, ஏதோ ஸ்போர்ட்ஸ் டே ஏதோங்க. ட்ராஃபீஸ்லாம் வச்சுருக்குறாங்க. நடுக்காட்டுக்குள்ளே இப்படி உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இதுக்குள்ளெல்லாம் இருக்குங்க, வீடெல்லாம் இருக்குங்க பாருங்கள். காட்டுக்குள்ளேயே இவங்கெல்லாம் நிறையா பார்த்துருப்பாங்க. புலியெல்லாம் பார்த்துருப்பாங்க, புலி சிறுத்தையெல்லாம்.
இதுக்குள்ளெல்லாம் என்ன கிடக்கும்? புலி எங்கே கிடக்குன்னு தெரிலங்க. இதுக்குள்ளே புளி சுற்றலாம் படுத்துட்டு கிடக்கும் போல. ஆனால் இந்த இடத்துல போக கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி மரம்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க. மரம் எல்லாமே இப்படி ரோடை ஒட்டின மாதிரியே மரம் வளர்ந்து இந்த பக்கமாக வளர்ந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஓட்டும் போது ஒரு சடனாக எது வந்தாலும் தெரியாது. அதனால் ஒரு பயம் ஒன்று இருக்குங்க. அங்கே ஒரு மான் இருக்குது பாருங்கள். ஒன்றும் இல்லை, கூட்டமாகவே இருக்குது. மானுங்க எல்லாமே கூட்டம் கூட்டமாக தான் இருக்குங்க. கூட்டம் கூட்டமாக தான் வாழுதுங்க. மயிலும் நிறையா இருக்குது. பாருங்க, பயப்படாமல் இருக்குங்க. நம்ம ஊர் சைட்லாம் ஓடிடும் பக்கத்தில் போனால். இங்கே மான் நிறையா இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். ஆஹா, கூட்டம் கூட்டமாக இருக்குங்க. அந்த மான் மேலே ஒரு மைனா உட்காந்துருக்குங்க. அது வாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்குது. மயில் மயில் போங்க போங்க போங்க, வேகமாக போங்க. போயிடுச்சுங்க. புலி, சிறுத்தை, காட்டெருமை, யானை, கரடி வாழும் பகுதி. கரடிலாம் இருக்கா? தெரிஞ்சு இது செக் போஸ்ட்னு நினைக்கிறேன். கிராஸ் பண்ணி வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா செக் போஸ்ட்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மைசூருன்னா 91 கிலோமீட்ரு. மசனக்குடி 6 கிலோமீட்டருங்க. 6 கிலோமீட்டர் மசனக்குடி. ரொம்ப டைமாக இருந்துச்சுன்னா மசனக்குடியோட இறங்கிட வேண்டியதுதான். மைசூர் மசனக்குடி இதானா? இங்கே பார்க்கலங்க, போர்டு சின்னதாக வச்சுருக்குறாங்க. மோட்டார் சைக்கிள் 20 ரூபாய் பார்க் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். இது பார்க்கிங்காங்க. ரோட்டு ஓரத்தில் பார்க் பண்ணுறதுக்கும் காசாங்க. அது ஒரு பார்க்கிங்னு வச்சுருக்காங்க. அப்பா கொஞ்சம் வீடுகள் இருக்குது. குணா குணா, யானை 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 குளிக்குது. யானை குளிக்கலைங்க, குளிப்பாட்டுறாங்க. நான் எல்லாரும் டேய் உள்ளே போடா, புடி வந்துச்சுன்னா கட் சாப்பிட்ற போதும்ண்ணா. நிஜமானவே தூக்கி போயிருங்க. அவ்வளோ பெரிய மானையாக அடித்து சாப்பிடுது. இவனெல்லாம் அவ்வளோதான், மர்கையாக தான் கையில் மாட்டினானா. என்னத்தங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு இவரு? ஆஹா, மானு இங்கே பாருங்க. நம்ம எடுத்துட்டோம் ஆல்ரெடி. இங்கே பாருங்க, இந்த குரங்கு தாங்க சொன்னாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, மூஞ்சி பாருங்க. டேய் இந்த குரங்கு தாங்க சொன்னேன். டிஸ்கவரியில் பார்த்ததுங்க அதெல்லாம். இங்கே பாருங்க, முதுமலை டைகர் ரிசோர்ட். டைகர் ரிசோர்ட்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நான் டைகரையும் பார்க்கலங்க. இது 2வது டைம். சிறுத்தையை கூட பார்த்தேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கரடி இப்போ எங்கே இருக்குன்னு தெரில. இந்த ரூட்டை நம்ம பகலில் இப்போது பைக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த லைனில் ஒரு பஸ் இருக்குங்க நைட் டைமில். அந்த பஸ்ஸில் புக் பண்ணி விண்டோ சீட்டாக புக் பண்ணி நைட் டைமில் இது எப்படி இருக்குது இந்த ஃபாரஸ்ட் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் பண்ணுவோங்க. அங்கே உட்காந்துருந்தா 2 அண்ணாங்க வந்து ஏதோ கேட்குறாங்க. என்ன குணா, என்ன சொன்னாங்க? சஃபாரியா? ஜீப்லையா? இதுவா? ஓ, இதுதான் போல இருக்குங்க. ஜீப்பில் சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க போல இருக்கு. அப்படி கூட்டிகிட்டு போனால் எல்லாத்தையும் பார்க்கலாமா? எவ்வளோ சொன்னாங்க? நிறைய பேர் இருக்காங்கண்ணா. இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்கங்க. சப்போஸ் நீங்கள் சஃபாரி போகணும் அப்படின்னா, ஆஃப் ரோட் சஃபாரி போகணுன்னா அதில் நிறைய பேர் நிற்கிறாங்க.
நீங்கள் வந்தாலே போதும், உங்களை அவங்களே உள்ளே பிடிச்சி இழுத்துருவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டா போதும், தூக்கிட்டு போயிடுவாங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் போங்க. எங்களுக்கு இப்போதைக்கணும் டைமும் இல்லை அதுக்கு. ஆனால் போகணுன்னு ஆசை தான். ஆ 29 கிலோமீட்டர் காட்டுது, பக்கமாக காட்டுதோ? ஆ சரி, அப்படி போயிடலாம். அதுவும் ஃபாஸ்ட்னு தானே சொன்னார் அந்த வழி, அப்படி போகிறதும். ஆமாம், உங்கள்கிட்ட சொல்ல, அந்த அண்ணா போலீஸ்காரன் கேட்டல, அந்த அண்ணன் தான் சொன்னார் அதுவும் ஃபாரஸ்ட் ஏரியா தான், ஆனால் அதில் அலௌடு இதில் அலௌடு கிடையாது அப்படின்ட்டாங்க. மசனங்குடியிலேருந்து அங்கிட்டு ஏதோ போக சொன்னார் லெஃப்ட்டில். இப்போ மசனங்குடி தான் நான் வந்துட்டோமா? ஆஹா, இப்படி போயிடலாம். இந்த ரூட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சுல, இந்த ரூட்டை பார்த்தாச்சு. எதுனாலும் ஓகேங்கண்ணா, உங்களுக்கு என்ன தோணுது? இது இங்கிட்டு போனால் 40ன்னு நினைக்கிறேன், 40 வந்துடும். இது பக்கம். சரி, ஓகே ஓகே ஓகே. அப்போ இதில் போகலான்னா ஏதாவது கடையில் நிப்பாட்டலாங்கண்ணா, ஏதாவது டீ சாப்பிட்டு, ஏதாவது டீ சாப்பிடுவோம் கடையில். திருப்பி நம்ம இப்படியே ரூமுக்கு மறுபடியும் ஊட்டி போகிறோங்க. அதே ரூமு தாங்க, நேற்று எடுத்துருந்து அதே ரூமு தான் இன்னைக்கு கன்டினியூ பண்ணுறோம். அப்படியே போயிட்டு இன்றைக்கி நைட்டும் அதே ரூமில் தாங்க ஸ்டே. ரூம் நல்லா இருந்ததுங்க, ஏன்னா நேரில் பார்த்து எடுத்தோம். இப்போ போகும்போது வேறு ரூட்டுங்க, அந்த ரூட்டு இல்லை, அந்த ரூட்டையும். ஏன்னா இப்போ இந்த ரூட்டை நம்ம கவர் பண்ணிட்டோம், அடுத்து அந்த ரூட்டையும் பார்த்துடலாங்க. ஓட்டை அவங்க ஒரு ரிவர் ஓடிக்கிட்டு இருக்குது.